வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. இன்னைக்கு உலகமே ஒருத்தரை பற்றி தான் பேசிட்டு இருக்கு, சுனிதா வில்லியம்ஸ். அவங்க பூமிக்கு பத்திரமா வந்துருவாங்களா இல்லையா அப்படின்னு திக் திக் நொடிகளாக நியூஸ் சேனல்ஸில் ஃபுல்லாக அவங்க எப்படி பூமிக்கு வந்தாங்க அப்படின்றத தான் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் எப்படி ஆஸ்ட்ரோனட் ஆனாங்க அப்படின்ற கதையை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றனால தான் இப்போ நம்ம எல்லாருமே அவங்க ஸ்பேஸ்ல இருந்து பத்திரமா பூமிக்கு வந்துடணும் அப்படின்னு பிஎம்ல இருந்து ஒவ்வொரு இந்தியன்ஸுமே ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுமே பார்த்தீங்கன்னா பூமியில சேஃபாக லேண்ட் ஆகிட்டாங்க. அவங்க லேண்ட் ஆகி அந்த ஹாய் காட்டுற வீடியோஸ்லாம் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் எதுக்காக நம்ம இவ்வளோ பேசிகிட்டு இருக்கோம், அவங்க ஸ்பேஸ்க்கு போனதை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ சொல்கிறோம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றனால தான் அவங்க ஸ்பேஸுக்கு போனதாக இருக்கட்டும், 8 நாள்ல இருந்து அவங்க 8 மாதங்கள் அங்கே ஸ்டக் ஆயிட்டாங்களே அப்படின்னு பதறினதாக இருக்கட்டும், பூமிக்கு அவங்க சேஃபாக வந்துட்டா போதும் அப்படின்னு ஒவ்வொரு இந்தியனுமே ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். உலகமே அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸை பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க அப்படின்றனால தான் அவங்க மேல நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்டென்ஷன் இருந்தது அப்படின்றதெல்லாம் தாண்டி அவங்க எப்படி ஆஸ்ட்ரோனட் ஆனாங்க அப்படின்ற கதையை பார்த்தோம் அப்படின்னா, சுனிதா வில்லியம்ஸோட அப்பா அவர்களோட பூர்வீகம் எல்லாமே இந்தியா தான். குஜராத்ல தான் அவர் பிறந்து வளர்ந்து படிச்சது எல்லாமே. 1957ல தான் சுனிதா வில்லியம்ஸோட அப்பா அவர்கள் அவரோட மெடிக்கல் ஹையர் ஸ்டடீஸ்க்காக USA போறாரு. போனவர் அங்கே பார்த்தீங்கன்னா திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 1965ல தான் சுனிதா வில்லியம்ஸ் பிறக்கிறாங்க. சுனிதா வில்லியம்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணது அப்படின்றது 1983ல பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஒர்க், அதாவது அமெரிக்கன் நேவி ஏர்ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணி அவங்களோட ப்ராக்டிசஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1989ல நேவி ஏர்கிராஃப்ட்ஸோட ப்ராக்டிஸ் பைலட்டாக ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய நேவி ஏர்கிராஃப்ட்ஸ், ஆர்மி ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அப்போ ஓட்டியிருக்காங்க. 30 டைப்ஸ் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸை அவங்க ஓட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் 3000 hours வானத்தில் பறந்த அனுபவமும் அவங்களுக்கு இருந்திருக்கு அந்த ப்ராக்டிஸ் டைம்ஸில். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாசா 1998ல சுனிதா வில்லியம்ஸ் அவர்களை ஆஸ்ட்ரோனட்டாக செலக்ட் பண்ணாங்க. அவங்கள செலக்ட் பண்ணக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்ட்ரோனட்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்பேஸை பற்றி நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். அங்கே எப்படி நம்மளால் சர்வை பண்ண முடியும், என்ன மாதிரி டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத தரோவாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான ப்ராக்டிசஸ் எல்லாமே, ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா என்ன, அங்கே இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் என்ன, ஃபிசிக்கலி மென்டலி என்ன மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம பழகிக்கணும் அப்படின்னு எல்லா விதமான ப்ராக்டிஸுமே நாசா சுனிதா வில்லியம்ஸ்க்கு கொடுத்துருந்தது. இந்த மாதிரி பல ப்ராக்டிசஸ்க்கு அப்புறம் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஃபைனலாக அவங்களோட முதல் ஸ்பேஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2006 டிசம்பர் 9 அன்னைக்கு எக்ஸ்பெடிஷன் 14 டீம் கூட ஃப்ளைட் இன்ஜினியராக தான் முதல் தடவை அவங்களோட ஸ்பேஸ் ஜேர்னியை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. 7 மாதங்களுக்கு அப்புறம் 2007 ஜூன் 27 தான் பூமிக்கு திரும்பி வந்திருந்தாங்க. இந்த மாதிரி அவங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்திய வம்சாவளியில இருந்து ஒரு ஃபீமேல் ஆஸ்ட்ரோனட் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் ஸ்பேஸ்க்கு போனது அப்படின்றது மிகப்பெரிய ப்ரௌட் மொமெண்ட்டாக இருந்தது எல்லாருக்குமே. ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 6 வருஷம்க்கு அப்புறம் தான் அவங்களோட 2வது ஸ்பேஸ் டைமை அதாவது ஸ்பேஸ் ஜேர்னியை சுனிதா வில்லியம்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 2012 ஜூலை 15th ஸ்பேஸ்க்கு போன சுனிதா வில்லியம்ஸ் 2012 நவம்பர் தான் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட 3rd ஜேர்னி தான் இப்போ நம்ம எல்லாருமே 8 நாள் போனவங்க 8 மாதம் வரைக்கும் அங்கே ஸ்டக் ஆயிட்டாங்க அப்படின்ற நியூஸ்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வரைக்கும் சுனிதா வில்லியம்ஸ் 3 டைம் ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்பேஸ்க்கு போனப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் 194 டேஸ் ஸ்பேஸில் இருந்தாங்க. செகண்ட் டைம் அவங்களோட ஜேர்னி 127 டேஸ் ஸ்பேஸ்ல இருக்கிறதுக்காக இருந்துச்சு. அடுத்து இப்போ லாஸ்டா சுனிதா வில்லியம்ஸ் அவர்களோட 3rd ஜேர்னி டு ஸ்பேஸ்ல 284 டேஸ் இருந்திருக்காங்க. இந்த தடவை சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸ்க்கு போனப்ப அது எல்லாமே உலகமே திரும்பி பார்க்க வச்சிருந்தாலும் அவங்க ஒரு பயங்கரமான ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, அதிக நேரம் ஸ்பேஸ்ல ஸ்பேஸ் வாக் பண்ண ஆஸ்ட்ரோனட் அப்படின்ற பெருமையும் ரெக்கார்டையும் சுனிதா வில்லியம்ஸ் வாங்கியிருக்காங்க. அது என்ன ஸ்பேஸ் வாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் ஏர்கிராஃப்ட் இருக்கு இல்லையா, ஸ்பேஸ் கிராஃப்ட் இருக்கு இல்லையா,
அதுல இருந்து வெளியே வந்து நம்ம சேஃப்டி சூட்ஸ்லாம் போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணுவாங்களாம். நம்ம நிறைய ஸ்பேஸ் மூவிஸ்லலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த ஆஸ்ட்ரோனட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து வெளியே வந்து சில டெக்னிக்கல் ஒர்க்ஸ்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இப்ப ஜான் 30 அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி டெக்னிக்கல் ஒர்க்காக ஸ்பேஸ் வாக் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 hours 26 minutes வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க. 8 டைம் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இது வரைக்கும் 3 தடவை வந்து அவங்க ஸ்பேஸ் போனப்ப ஒட்டுமொத்தமா 62 மணி நேரம் வந்து அவங்க ஸ்பேஸ் வாக் பண்ணி தான் இந்த ரெக்கார்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா நம்ம படத்துல பார்க்குற மாதிரி ஈஸியான விஷயமாலாம் இருக்கவே முடியாது. இதுக்காக அவங்க வந்து பல விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலா அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருந்திருக்கும், எவ்வளோ மனதைரியம் இருந்திருக்கணும் அப்படின்றதெல்லாம், இப்படி ஒரு ஸ்ட்ராங் உமன் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் மாறி இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸை பற்றி சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இப்பவுமே வந்து அவங்க ஸ்பேஸ்க்கு போகிறப்ப பகவத்கீதை புக்கையும் சமோசாவையும் வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னதான் வந்து அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே யுஎஸ்ஏவா இருந்தாலுமே இந்திய வம்சாவளியில இருந்து வந்தவங்க அப்படின்றத சுனிதா வில்லியம்ஸ் எப்பவுமே மறந்தது கிடையாது. அப்பப்ப அவங்களோட பூர்வீக ஊருன்னு சொல்லக்கூடிய குஜராத்ல இருக்கக்கூடிய அவங்களோட கிராமத்துக்கும் ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்தக்கப்புறம் கூட 2-3 தடவை விசிட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்திருக்காங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்த அப்பெல்லாம் அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்தியா வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடமா தான் இருந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய மக்கள்னால நான் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டு இருந்திருக்கேன் லைஃப்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ்க்கு பெட் பிடிக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸ்பேஸ்ல இருந்து அவங்க இன்டர்வியூ கொடுக்கும் போது கூட நான் பூமிக்கு வந்த உடனே என்னோட 2 நாய்க்குட்டிகளை போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பெட் லவர் சுனிதா வில்லியம்ஸ். ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன வயசு ட்ரீம் இருந்திருக்கும் இல்லையா? அதே மாதிரி சுனிதா வில்லியம்ஸ்க்கும் ஒரு ட்ரீம் இருந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு வெட்னரி டாக்டர் ஆகணும் அப்படின்றத தான் ஆசைப்பட்டிருக்காங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சைல்டுஹுட் டெஸ்டினேஷன் ட்ரீமாக வந்து இருந்திருக்கு. அப்பாவும் டாக்டர், நானும் வந்து ஒரு டாக்டராக தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த டைமில் அவங்க ஆசைப்பட்ட காலேஜஸில் வந்து அவங்களால சேர முடியாதப்ப செகண்ட் சாய்ஸாக தான் வந்து நேவி அகாடமியில் ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி தான். அவங்க எப்போவுமே வந்து ஒரு இந்திய வம்சாவளியை சார்ந்தவங்க தான் அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அவங்களோட ஜீன்லேயே இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா விநாயகர் சிலையை கூட வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. விநாயகரும் வந்து என்னோட லைஃப்பில் சில மேஜிக்ஸ்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியும் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் இந்திய வம்சாவளியில் இருந்து வந்த ஒரு ப்ரௌடான உமன் ஆஸ்ட்ரோனட்டாக இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சுனிதா வில்லியம்ஸோட லைஃப்பில் பல ஸ்ட்ரகிள்ஸ்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணி தான் இப்போ உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ரோனட்டாக மாறி இருக்காங்க. சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் நேவியில் இருந்து இப்போ ஆஸ்ட்ரோனட், உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஆஸ்ட்ரோனட்டாக மாறின கதை இதுதான். இதில் இருந்து உங்களுக்கு நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சுனிதா வில்லியம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு மறக்காமல் Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.